Good morning, praise Lord. Welcome to this video. கர்த்தருடைய பொக்கிஷங்கள் அல்லது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிருபை வரங்களை நம்ம இந்த மண் பாண்டமாகிய சரீரத்தில் நம்ம அந்த பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வசனம். நிறைய பேர் நான் ஒர்க் ஸ்பாட்டில் இல்லை வேறு மற்ற அவிசுவாசிகள் மத்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மண்ணான உடம்பு, எப்படியும் மண்ணு தின்ன போகிற உடம்பு, அதனால் நம்ம பாவம் செஞ்சு அருவருப்பில் ஜீவித்து மாண்டு போக வேண்டியது தானே அப்படி சொல்லிட்டு அவங்க பேசுகிறத, ஏன் நீங்கள் நான் எங்களுடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். இது மண்பாண்டமாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வெளியேற பெற்ற கர்த்தருடைய பொக்கிஷங்கள். அதை நான் வாங்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுபோல் கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தர்லின பரிசுத்த ஆவி அப்படி சொல்லிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட நான் கீழ்ப்படிந்ததுனால தான் இந்த சாட்சியை நான் ஹைதராபாத்லேருந்து நான் இதை சொல்ல முடியுது. கர்த்தர் என்னுடைய தோற்றத்தின் மூலமும் என்னுடைய ஆடைகள் அணிகலன்கள் இதை வச்சு அநேக நேரத்தில் கர்த்தர் இடைப்படுறத நான் பார்த்துருக்கேன். அதாவது யூ மஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்த தரிசனம். அதில் முதல்ல அவர் கொடுத்த கட்டளை, அது என்னால் ஏதோ காரணங்கள்னால கீழ்ப்படிய முடியல. அதாவது என்னுடைய ஆடை அலங்காரங்கள் குறித்து நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள்னும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு கேமரா முன்னாடி நம்ம எப்பயுமே நிற்கக்கூடிய பயிற்சி நமக்கு தேவை அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு போதித்திருக்காரு. அதில் உடைகள் பற்றியும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் தொடர்ந்தேச்சியாக நான் கீழ்ப்படிந்து வர்றதுனால கர்த்தர் எனக்கு இந்த சிறிய பரிசாக இந்த ஹைதராபாத் டூரை எனக்கு கொடுத்தார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறவங்க அல்லது வேறு சிட்டிக்கு போகிறவங்க ஆடைகளை மாற்றிக்கொள்கிறத நம்ம பார்க்கலாம். அது அவங்களுக்கு அது சந்தோஷத்தை தந்தாலும் பலர் அதை நகைப்புக்குரியதாக தான் அதை நினைக்கிறாங்க. லேடிஸ்க்கு படிக்க இந்த மாதிரியான ஒரு ஆடை அலங்காரங்களை குறித்து எச்சரிக்கை குறைஞ்சிட்டே வருது அப்படி சொல்லிட்டு நிறையா பத்திரிகைகள்லேயும் நான் வாசிச்சிருக்கேன். அடங்கவே மாட்டாங்களா அப்படியெல்லாம் அவங்க பேசுகிறது பார்த்துருக்கேன். பாட்டம் இவ்வளோ டைட்டாக போடுறாங்க, அவங்க போட்டப்புறம் தைக்கிறாங்களா இல்லை தைச்சப்புறம் போடுறாங்களா அப்படியெல்லாம் ஒரு நகைப்புக்குரிய காரியமாக தான் இருக்குது. அது நம்ம உணராமல் நம்ம அப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. ஸோ கர்த்தர் சொன்ன அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து தொடர்ந்தேச்சியாக ஆண்டவர் அதை சோதிச்சும் பார்க்குறார். தொடர்ந்தேச்சியாக நம்ம அதை கீழ்ப்படுகிறோமா அப்படி சொல்லிட்டு ஒரு 20 வருஷங்களாக நான் முழு நேரம் புடவைகளை அணிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜபநிலையில் நான் இருக்கிறதுனால கர்த்தர் நிறைய ஆடைகளை எனக்கு தராரு, நிறைய புடவைகளை எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை எனக்கு தராரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளரியாக நான் இருக்கக்கூடிய நிலைமைகள், பிளேன்லெல்லாம் போகும்போது மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி வித்தியாசமான ஆடைகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால கர்த்தர் என்னை கொண்டு போகிறாரு, ஒரு முன்மாதிரியாக என்னை வைக்கிறார். இதை நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன்.